எஸ்என்சர்ஸ்டோ 2K நேர் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கணும். எங்க வாழ்க்கையில வழி பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த தை பொங்கல்ல என்ன பண்ணா எங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? மோசஸ் ஐயா, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. எஸ்என்சர்ஸ்டோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட மாதிரி தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவர் வாழ்விலும் கண்டிப்பாக ஒரு வழி என்பது பிறந்தே தீரும் என்பது உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக அடுத்த ஒரு தைப்பொங்கலில் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெளிச்ச மாற்றம் என்பது உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னு வச்சுக்கீங்களேன், ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லா பண்டிகைகளுக்குள்ளேயும் மிக நுட்பமான ஒரு ஆன்மீகம், அறிவியல், இயற்கை சார்ந்த வாழ்வியல் என்பது இருக்கு. ஸோ ஏன்னா பொங்கல்னாவே நமக்கு என்னன்னாக்கா பொங்கல் பொங்கி வழியணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பொங்கல் பானைக்கும் நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களுக்கும் மிகுந்த ஒரு தொடர்புகள் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த ரொம்ப சூட்சமான விஷயம். அதனால தான் இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த பொங்கலை பற்றின ஒரு விஷயம் என்பது தெரியும், சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த பொங்கலில் வந்து இந்த காப்பு கட்டுன்ற ஒரு நிகழ்வு இருக்கும். என்னன்னாக்கா வேப்பிலை, ஆவாரம்பூ, தும்பைப்பூ, துளசி, அதுக்கப்புறம் சிறுகன் பிள்ளை. ஸோ இந்த 5 மூலிகைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 மூலிகைகளையும் அப்படியே ஒரு சின்னதாக துணி, ஏன்னா இப்போ இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மூலிகை ஒரு காப்பு கட்டிடுறீங்க, ஓகே, காப்பு கட்டி காலையில் ஒரு பொங்கல். ஏன்னா புது பானை என்பது எதை சொல்லணும், ஏன்னா மண் தத்துவம். ஏன்னா மண் பானையில தான் பொங்கல் செய்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த பொங்கல் மண் பானை, அதாவது என்னன்னாக்கா உங்களுடைய மூலாதார சக்கரமும் உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரமும் இது மிகுந்த ஒரு தொடர்புகள் இந்த பொங்கலுக்கு உள்ளது. ஏன்னா இந்த பொங்கல் பானையில பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல ஒரு நூலில் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு காப்பு கட்டிக்கிங்க. நல்ல ஒரு பச்சரிசி. இந்த பொங்கல் செய்வது எப்படி என்பதெல்லாம் நிறைய யூடியூப்ல போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? ஸோ செஞ்சுட்டு அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரங்களும் நிறைய யூடியூப்ல சொல்லியிருப்பாங்க. காலையில் ஒரு 8 to 9 சூரிய ஓரையில் வைக்கலாம், இல்லை மத்தியான நேரத்தில் வைக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ பொங்கல் வச்சாலும் அது கண்டிப்பாக பொங்கல் நல்ல பொங்கலாக தான் பொங்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம வந்து சூட்சமான விஷயம், இதுக்கே நேரத்தை செலவு பண்ணாமல் சூட்சமான விஷயம். ஏன்னா இந்த பொங்கல் பொங்கி வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பொங்கல் அரிசி, சர்க்கரை, அரிசி இல்லை சர்க்கரை போடுவாங்க, சில பேர் வெல்லம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு உங்கள் தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் போட்டுக்கணும், சரிங்களா? போட்டுட்டு வரும்போது பொங்கல் பொங்கும், பார்த்தீங்களா? பொங்கல் பொங்கக்கூடிய, ஏன்னா வீட்டில் இந்த பால் பொங்கும் போது இது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களுக்கு இதை எதை சொல்லும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பொங்கலுக்கு இருக்கு, சரிங்களா? பால் பொங்கல், அதனால தான் பார்த்தீங்கன்னா பால் பொங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சொல்லுவாங்க, பால் காய்ச்சலாம் தான் சொல்லுவாங்க. புதுமனை புது விழாவில் வந்து பால் காய்ச்சக்கூடிய நிகழ்வு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பால் என்பது எப்படி வெண்மை நிறமா பொங்கி வழிதோ அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யமும் பொங்கி வரணும் தான். ஆனால் நம்ம பொங்கல் அந்த பால் பொங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸி, ஐயோ பால் பொங்கிச்சு அவசரமாக ஓடுறோம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல உணர்வுகளை நம்ம போடணும். அதுதான் இப்போ நமக்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் வாய் விட்டு நீங்கள் பொங்கல் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே உங்களுடைய தொப்புளுக்கு அடியிலிருந்து தான் வரும். பொங்கல் என்பது இங்கிருந்து தான் வரும். அந்த பொங்கல் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் இங்கிருந்து வரும், புரியுதுங்களா? இது நிறைய நீங்க சொல்லி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது தான் அதுதான் சொல்லுவோம். அப்போ அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆதார சக்கரத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சக்கரம் வந்து அந்த டைம்ல ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? அந்த சக்கரம், ஏன்னா அந்த இறைத்தன்மைகள் எப்பாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு ஆன்மீகத்தை சொல்கிற இந்த ததாஸ்து தேவதைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 செகண்ட் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறோம், ஓகே டேக் இட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதே போல தான் இந்த பொங்கல் பொங்கி வரும் கூட நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கணும். அந்த பொங்கல் பானை, உங்கள் பானை பொங்கி வர்றதை உங்கள் கண்களால் பார்த்து மனசில் அப்படியே பூரிப்படையும். எப்படி ஒரு சந்தோஷத்தில் பூரிப்படையும் போது அந்த பொங்கல் பானையை பார்த்துக்கிட்டே நீங்கள் பொங்கல் சொல்லணும். நல்லா புரியுதுங்களா? பொங்கல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் சூரியனை பார்த்து சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது எது, உங்கள் பொங்கல் பானையை தான் பார்க்கணும். பொங்கல் பானை அந்த 3 தரம் பொங்கி வருது. அது கிழக்கு பக்கம் இது போகும்போது இந்திரனுடைய இது இப்படின்னு அது பொங்கல் பொங்கி வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கிழக்கு பக்கம் வடிஞ்சா ஒரு பலன் இருக்குது, வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பலாபலன் இருக்குது. இந்த பலாபலன்கிறத நம்ம பேசவே வேணாம்.
அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள். பொங்கல் பொங்கி அப்படி நிறைவா இருக்கும் போது உங்கள் அடி வயிற்றுலேருந்து நீங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நீ கத்தும் போது, அந்த சவுண்ட் விடும் போது உங்களுடைய அந்த பொக்கிஷம் என்பது ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகும் போது நீங்க என்ன சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் செல்வமும் மகிழ்ச்சியும் இந்த பொங்கலை போல் பொங்கி வழியணும் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் கிட்டத்தட்ட நீங்க உச்சரிச்சுக்கிட்டே நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க அப்படியே ஒரு கற்பனையில சொல்லணும். அதாவது மகாலட்சுமி அப்படியே கையில் அப்படியே கொட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கையிலேருந்து அப்படியே தங்கமாக கொட்டும், தங்கம் பணம் செல்வமாக கொட்டும். ஸோ அந்த ஒரு இமேஜினேஷன்ஸை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இது லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இந்த பொங்கல் அப்போ நீங்கள் இதை செய்து பாருங்க. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதுக்கெல்லாம் போயிட்டு அம்மன் கோயிலில் ஒரு பொங்கல் வைப்பாங்க, தெரியுங்களா? இல்லை குலதெய்வ கோயிலில் ஒரு பொங்கல் வைப்பாங்க. இது எல்லாமே யார் வைப்பாங்கன்னா கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் தான் வைப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க போய் பொங்கல் வைப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் பொங்கல் வைப்போம், நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் பொங்கல் வைப்போம். ஏன்னா அந்த பொங்கல் என்பது என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா மண் என்பது செவ்வாயை சொல்லும், உள்ள இருக்கக்கூடிய இனிப்பு என்பது சுக்கிரன் சொல்லும். அப்போ அந்த இடத்துல பார்த்தா காலபுருஷத்தை 1-7 சம்மந்தப்படாது. கணவன் மனைவி உறவை கூட வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமான விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப பேசுகிறேன், மக்களுக்கு போர் அடிச்சு போகுது. என்னங்க சும்மா சொன்னதே சொல்லிட்டு பல யூடியூப்ல எல்லாம் சொல்லுவாங்க, இது அதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னன்னாக்கா இயற்கை வாழ்வியல் நமக்குள்ள மாற்றம் வரணும், சரிங்களா? எல்லாருக்குள்ளயும் என்னைக்காவது ஒரு மாற்றம் வராதா, எனக்கு ஒரு மாற்றம் வராதா, இப்படின்னு நிறைய இயங்கக்கூடிய நபர்களுக்கு நாம எங்களோட வாடிக்கையாளருக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் ஏன்னா நம்ம எப்போதும் சூட்சமான விஷயத்தை கையாளுவதுதான் நமக்கு. ஏன்னா இது என்னுடைய குருமார்கள், நான் வணங்கக்கூடிய சக்திகள், நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள், சித்தர்கள் சொன்ன எனக்கு புரிய வைத்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கேன். ஸோ அதனால பொங்கல் பொங்கும் போது அந்த உங்களுடைய பார்வை அந்த ஒரு 3 நிமிஷம் உங்களுடைய பொங்கல் பானை மேலே தான் இருக்கணும். ஐயோ பொங்கல் கீழே விழுது, அடுப்படையுது, இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அந்த பொங்கல் எப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை அப்படியே நிறைவாக்கி, அமுத பாத்திரம் சொல்லுவாங்க, அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் போட்டு ஒரே ஒரு பொருள் அது எதுவாக தான் அப்படியே நிரம்பி வழியும். அதுபோல உங்களுடைய அக்ஷய பாத்திரத்தை திறக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பொங்கல் என்பது. ஏன்னா அதனாலதான் அதுக்குள்ள மஞ்சள், இஞ்சி, கரும்பு, ஏன்னா அவையே பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னு சொல்லி அவர் அமுத நிலை விஷயத்த சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவைய விநாயகர் அகவல்ல கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்ற ஒரு ரகசிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அமுத நிலையை பற்றி சொல்லிக்கூட ஒரு விஷயம். அந்த அமுத நிலை என்பது என்னக்கா கரும்புக்குள்ள இருக்கு, கரும்பு சாறுக்குள்ள இருக்கு, அந்த இனிப்புக்குள்ள ஒரு அமிர்த நிலை என்பது இருக்கு. அந்த அமிர்த நிலையை தான் நம்ம ஓப்பன் அப் பண்றோம். ஸோ அதனால இந்த பொங்கலை பொங்கும் போது உங்கள் மனசுல வேற எந்த ஒரு விஷயம் அந்த ஒரு 3 நிமிஷம், இந்த 3 நிமிஷம் இல்லை குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது அந்த ஒரு ஹாப்பி மூட்ல. ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே அந்த ஹாப்பி மூட்ல இருக்கும். பெரியவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐயோ இது பொங்கி கீழே ஊற்றுமா, வலது பக்கம் ஊற்றுமா, இடது பக்கம் ஊற்றுமா, மேலே ஊற்றுமா, கீழே ஊற்றுமா, அடுப்பு அணைஞ்சிருமா, இப்படின்ற ஒரு எண்ணத்திலே பதட்டத்தோடவே இருக்கும்போது அந்த பொங்கல் முழுசா அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஓடும். அதே ஒரு விஷயம் அது எங்கேயாவது ஊற்றிட்டு போகுது. ஆனால் இந்த பொங்கல் பொங்கி ஊத்துற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து அதன் மூலியமாக ஐஸ்வர்யம் பெருகுது என்ற நினைப்போட ஒரு நிமிஷம் அந்த பொங்கல் என்றது பொங்கலோ பொங்கல் இப்படின்னா சொல்லுவாங்க. நல்லா வார்த்தையில் அடி வயிற்றுலேருந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தி சொல்லுவோம். ஏன்னா கிராமப்புறத்துலாம் இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அசிங்கம் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இந்த இன்னைக்கு ஒரு நாள் அசிங்கத்தெல்லாம் தூக்கி ஓடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 பைசா கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்கார ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் அசிங்கம் இதெல்லாம் பார்க்காம நல்லா அடி வயிற்றுலேருந்து அந்த பொங்கலோ பொங்கல் என்ன குடும்பத்தோடு அந்த ஒருமிச்சு அப்படி கத்தி சொல்லும் போது அப்போ உங்க எல்லார் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அமுத நிலை என்பது அப்படியே உத்வேகம் அடைஞ்சு பொங்கி விடும். அந்த பொங்கலை போல பொங்கும். அதுதான் விஷயம். ஏன்னா அண்டத்தில் நடக்குது பிண்டத்திலும் நடக்கும் என்பது சித்தர்கள் சொன்ன சூட்சம விஷயம். ஸோ வெளியே என்ன நடக்குதோ அது உள்ளேயே நடக்கணும், அதுக்கேற்ற தன்மையில் இருக்கணும். ஸோ அதை தான் நாம் இங்கே இந்த பொங்கல் திருநாள உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது
உறுதியாக அடுத்த எனக்கு கீழே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தை திருநாள், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ல, வழி பிறக்கத்துக்கான திறவுகோலை நீங்கள் திறந்தீங்கன்னா வழி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிறக்கும். நீங்களாம் யாராவது கோடு போடுவாங்க உட்காந்துருப்பேன். நீங்களே உங்கள் வாழ்க்கையை வழி அமைத்து செல்லலாம். நீங்கள் அமைக்கக்கூடிய வழி மற்றவர்களுக்கு ஒரு பாதையாக கூட இருக்கும். ஸோ அதனால் இந்த நிகழ்வோட இந்த தைத்திருநாளை கொண்டாடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தைத்திருநாள், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர் வாழ்க்கையும் சகல ஐஸ்வர்யம், இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷமும் பெருக என் உயிரான ஈசன் வழிவகை செய்யட்டும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.